வந்து சரி. எங்களோட செகண்ட் லெவல் ஸ்டார்ட் பண்றோம். அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் லெவலை முழுமையாக கம்ப்ளீட் பண்ற நேரம் எங்களுக்கு மிஸ் ஆகினது ஒரே ஒரு எழுத்து. அந்த எழுத்து அந்த பகுதி வரப்போகுது. இது முழுமையாக சட்டம் சார்ந்த பகுதியாயிக்கும். முழுமையாக குர்ஆன் வசனங்களை ஓதுற பயிற்சி கூட தான் நாங்க பார்ப்போம். எப்படி நாங்க ஃபர்ஸ்ட் முதலாவது பகுதியில எழுத்துக்கள் சரிப்ப வசன ரீதியான பயிற்றுவிப்பு கூட பார்த்தோமோ, அதே போலதான் இங்கேயும் சட்டங்களையும் அந்த ஓதல் பயிற்சி கூட தான் பார்ப்போம். இங்க சட்டங்கள்ட ஒரு இஷ்டப்பூண்டிக்கு சட்டங்கள் வந்து இலகுவில் இருந்து அப்படியோ கஷ்டமான பெரிய பெரிய சூறாக்களை நோக்கி வசங்களை நோக்கி மெதுவா போய்கொண்டு இருக்கும். சட்டம் தொடர்பான நோட்ஸ் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கு பின்னால் நாங்கள் வசனங்கள்ட ப்ராக்டிஸை நோக்கி போவோம். அதே நேரம் முதலாவது பகுதியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணின அதே உச்சரிப்புகள் அனைத்தும் நாங்கள் இங்கே கவனமாக பார்ப்போம். எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். இது 7 பகுதியில் இது. இதில் முதலாவது பகுதி ராட பகுதி. அஹ், ராட பகுதி நாங்கள் ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்படி என்றால் ராதான் நாங்கள் படிக்க வேண்டிய இறுதி எழுத்தா இதுங்கிறத ஆரம்பிங்க. இந்த ராட பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ராட பகுதியை நாங்கள் இரண்டு மெத்தடில் உச்சரிக்கலாம் என்று பார்ப்போம். ஒரு எழுத்து நல்லா வேலை கொள்ளணும். ஒரு எழுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகளில் உச்சரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது ஒரு சட்டப்பகுதியாக மாறும். ஓகே. இப்போ ரா பொறுத்த வரைக்கும் 2 முறைகளில் உச்சரிக்கப்படுது. ஆனால் 2 முறைகளால் உச்சரிக்கப்படுற போதும் அந்த ராவினுடைய உச்சரிக்கப்படக்கூடிய இடம் ஒன்றுதான், தொண்டை நாவும் தான். தொண்டையினுடைய முன் பின் ஆகிற சந்தர்ப்பம், நாவினுடைய முன் பின் நுனி இப்படி ஆகிற சந்தர்ப்பங்கள்ல உச்சரிப்பினுடைய விதம் மாறும். ஆனாலும் தொண்டையும் நாவும் தான் தொடர்புபடும். முதல் பகுதிக்கு நாங்கள் வந்தோம் என்றால் முதலாவது முறை ராவை நாங்கள் வல்லினமாக தடிப்பாக உச்சரிக்கிற பகுதி. நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுப்பீங்க. சுமார் 6 சந்தர்ப்பங்கள் இது. பத்தஹத்துன் பத்தஹத்தைன் பத்தஹ் மத்து, லம்மத்துன் லம்மத்தைன் லம்ம மத்து, இப்படி 6 சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் ராவை தடிப்பமாக ஓதுவோம். ரா என்ற எழுத்து தடிப்பாக உச்சரிக்கணும் என்றால் அதனுடைய வடிவம் எப்படி வரணும் என்றால் இதுதான் நிறைய வடிவம். இதில் உங்களுக்கு பார்க்கலும் நாவினுடைய முன்னால் இருக்கிற அந்த ஓரப்பகுதி, நுனிப்பகுதின்னு சொல்ற பகுதி வளைஞ்சி அப்படியே தொண்டை நடுப்பகுதிக்கு வருது. சவுண்ட் என்ன செய்யணும் என்றால் இது வல்லினமான எழுத்து என்ற வகையில நேரடியாக மேல் நோக்கி தூக்கப்படணும். இதுல 4 வகையான உதாரணங்களை நாங்கள் சொல்ல பார்ப்போம். பத்ஹத்துன் என்று கொமனா போட்டிக்குது. பட் ஃபத்ஹத்துன் ஃபத்ஹமத்தோட சேர்ந்து வரக்கூடியது. ஃபத்ஹத்தைன் தனியை பார்ப்போம். லம்மத்துன் லம்ம மத்த பார்ப்போம். லம்மத்தைனையும் பார்ப்போம். இப்படி 4 உதாரண வகைகளுக்கு கூடாக உதாரணங்களை பார்த்துட்டு பின்னால நாங்க பயிற்சிகளை செய்வோம். 4 பகுதிகளை முதலாவது பார்ப்போம். அதுல முதல் பகுதி நாங்க பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபத்ஹத்தைன் சாரி ஃபத்ஹத்துன் அல்லது ஃபத்ஹ் மத்தோட தொடர்பான ராவினுடைய உச்சரிய பகுதி. ஒன்று மைக் ஆஃப்ல வரையா. சார் இந்த இடையில கட் ஆயிட்டு. கட் ஆயிட்டா உங்களுடையா? எது விளங்கிச்சு எது விளங்கல எது நிப்பாட்டுச்சு? உங்களோட மைக் ஆஃப்ல இருந்துச்சு. அப்படி நம்ம மைக் ஆஃப் தான் விளங்காது. இப்போ விளங்கும். நீங்க ஓன் பண்ணி உடனே பேசுறதுக்கு ஓகே, இப்ப அந்த கடைசி அந்த 2வது உதாரணம் போக்குல கட் ஆயிட்டு. 2வது உதாரணமா விளங்கல அப்படின்டா? ஓ சார். ஆஹ்
பணி எஸ்ஸிருக்குள்ள யூஸ்ரா அது வந்துட்டு ஈக்குவலே இருக்கும்போது கட் ஆயிக்கலையோ சொல்லிக்கொண்டீனையோ. உன அந்த வசனங்களை 4 பகுதியில் இது வாங்கினா சரி இது வேலைங்கண்ணோ. ஆ இதுல 4 பகுதி நாங்கள் இப்போ ஒவ்வொரு பகுதியா பார்க்க போறோம். அதுல ஒரு பகுதி நீங்க ஓதி ப்ராக்டிஸ் பண்ணா சரி. ஓகே. திருப்பி உங்களோட மைக் ஓப்பன்ல தான் நிக்குது. சார் ஓதவா? ஓ صحف إبراهيم وموسى ரெண்டாவது ونيسرك لليسرى மூணாவது وزرابي مبثوثة நாலாவது ألم يعلم بأن الله يرى ஐந்தாவது يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى ரெண்டாவது سيصلى نارا ذات لهب திருப்பி போதுங்க. سيصلى نارا ذات لهب ரெண்டாவது وأرسل عليهم طيرا أبابيل طيرا أبابيل وأرسل عليهم طيرا أبابيل மூணாவது فأنذرتكم نارا تلظى தலத்த இல்ல மாறணும். தலல்லா فأنذرتكم نارا تلظى நாலாவது تصلى نارا حامية திருப்பி போதுங்க. تصلى نارا حامية ஐந்தாவது عذرا أو نذرا உது ரன் அல்ல அது மாறணும். உது ரன் عذرا عذرا أو نذرا மூணாவது கொஞ்சம் போதுங்க. فأنذرتكم نارا تلظى ரெண்டாவது وأرسل عليهم طيرا أبابيل திருப்பி போதுங்க. وأرسل عليهم طيرا أبابيل நாலாவது تصلى نارا حامية ஐந்தாவதுங்க عذرا أو نذرا ஆயிரம். பிஸ்மில்லா இது ஒன்று பாபு. وإذا مروا بهم يتغامزون திருப்பி போதுங்க. وإذا مروا بهم يتغامزون
ரெண்டாவது. فأكثروا فيها الفساد மூணாவது. فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم فعقبل. فعقبل. فعقا. فعقروا فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها فسواها. واவுல சத்த உச்சரிக்கணும். فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها பாருங்க. فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها நாலாவது. والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة சரி போதுங்க. والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة ஐந்தாவது. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين ஓகே, நாலாவது போய் பார்ப்போம். فيها سرر مرفوعة மறு. மறு என்று வரையில அது. مرفوعة فيها سرر مرفوعة சரி போதுங்க. فيها سرر مرفوعة ரெண்டாவது. إن هو إلا ذكر للعالمين சரி போதுங்க. إن هو إلا ذكر للعالمين மூணாவது. عليهم نار مؤصدة சரி போதுங்க. عليهم نار مؤصدة நாலாவது. نار حامية ஐந்தாவது. وللآخرة خير لك من الأولى இத எல்லாமே நாங்க தனித்தனியா பார்த்தது. இன்ஷா அல்லாஹ் இதுல ஒர்க்ல வந்து கலந்து வரும். முதல் பகுதியில வழியின பகுதியில இதுவரைக்கும் ஓதின வசனங்களை கொஞ்சம் கவனமா ரெடி ஆயிட்டு வாங்க. எங்கெங்க மிஸ்டேக் பார்த்துட்டு வாங்கலாம். Okay.